எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இன்னும் அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த பரந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் தங்களுடைய சபையை மேன்மைப்படுத்துவார்கள். தங்களுடைய சபைதான் பரலோகத்துக்கு கொண்டு போகிற சபை என்று சொல்லி மேன்மைப்படுத்தி கொண்டு அந்த சபைக்கு வந்தால்தான் பரலோகம் உண்டு என்று சொல்லுவார்கள். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். பரந்த உலகத்தில் வாழ்கின்றோம். நாம் சிந்திக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? அவரவர்களுடைய சபையின் கோட்பாடு இருக்கலாம். நம்பி ஏமாந்து விடாதீர்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இந்த வசனம் கர்த்தருடைய வார்த்தையா, கர்த்தர் சொல்கிற இந்த வார்த்தையா என்று எங்க பார்த்தாலும் இதுதான் ரொம்ப பிரபலமாய் இருக்கிறது. அவரவர்கள், இது எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் இதுதான் நடந்தது. நாம் எந்த இடத்துக்கு போனாலும் என்ன, கர்த்தர் நம்மோட பேச வேண்டும். கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் போதிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்வோமாக. கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமென்.